வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். 3 முடிச்சு சீரியல் நடிகைக்கு கல்லீரல் புற்றுநோய், 2வது நாளில் ஆப்ரேஷன். அவரே போட்ட பதிவு. அங்கே என்ன தகவல் என்ன செய்துன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். 3 முடிச்சு சீரியல் நடிகை கல்லீரல் புற்றுநோயால் போராடி வருவதாக தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறாங்க. இதை பார்த்த பதறிப்போன நண்பர்கள் மற்றும் அவருடைய ரசிகர்கள் அவருக்காக ஆறுதல் கூறி இந்த நோயிலிருந்து மீண்டு வர ஆறுதல் கூறி வருகிறாங்க. அதில் கடுமையான வயிற்று வலி இருந்ததால் மருத்துவமனைக்கு சென்று என்னை பரிசோதனை செய்த மருத்துவர் கல்லீரலில் 10 சீசன் பந்திய அளவு கட்டி இருப்பதை கண்டுபிடித்திருக்கிறாங்க. அந்த கட்டி புற்றுநோய் கட்டி என்றதும் நான் மிகவும் உடைந்து விட்டேன். தற்போது புற்றுநோய் 2ஆம் கட்டத்தில் இருக்கிறது. கடந்த சில வாரங்களாக அனுபவித்த மிக கடுமையான காலங்களில் இதுவும் ஒன்று என பதிவிட்டிருந்தார். இந்த அறிக்கையை பார்த்து அவரது நண்பர்கள் ரசிகர்கள் அதிர்ச்சியும் கவலையும் அடைந்திருக்கிறாங்க. பலருமே இந்த நோயிலிருந்து விரைவில் குணமடைய அனைவருமே பிரார்த்தனை செய்து வருவதாக அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. மேலும் நடிகை தீபிகாவின் கணவரும் தொலைக்காட்சி நடிகருமான ஷோயாய் தனது மனைவியின் இந்த மோசமான நிலை குறித்து இன்ஸ்டாவில் பதிவிட்டிருக்கிறாரு. நோயறிந்த போதிலும் தீபிகா நம்பிக்கையுடன் மீள்தன்மையுடன் இருக்கிறாங்க. இதை எதிர்கொண்டு தைரியமாக வெளிவர உறுதியாக இருக்கிறாங்களாம். கடவுளின் ஆசீர்வாதத்தால் முழு குடும்பம் பக்கம் நிற்கிறாங்களாம். அதே போல ரசிகர்கள் அன்பும் பிரார்த்தனையும் அவனை வழிபடுத்தும் என பதிவிட்டிருந்தார். நடிகை தீபிகாவின் மற்றொரு தொலைக்காட்சி நடுவருமான கௌரவ் கண்ணா, வலிமையிரு தீபிகா, நீங்கள் நல்லா அனைவருமே பிரார்த்தனை செய்கிறோம். நிச்சயமாக அதிலிருந்து நீங்கள் மீண்டு விடுவாங்க. புற்றுநோயை தோற்கடித்து விட்டு மீண்டும் வருவாங்க. ஒருபோதும் நம்பிக்கை இழக்காது என அவங்களுக்கு பதிவிட்டிருக்கிறாங்க. தற்போது தீபிகாவிற்கு ஆப்ரேஷன் செய்ய இருந்த நிலையில் அவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டதால் காய்ச்சல் குறைவதற்கு மருத்துவர்கள் காத்திருக்காங்களாம். இதனால் இந்த வாரம் திட்டப்பட்டிருந்த அறுவை சிகிச்சையை ஒத்திவைத்ததாக அவரது கணவர் ஷோயாப் தெரிவித்திருக்கிறார். பித்தப்பையில் கல் இருப்பதால் தீபிகாவுக்கு அசௌகரியம் ஏற்பட்டுள்ளதால் ஷோயாப் குறிப்பிட்டுள்ளார். கட்டி அறுவை சிகிச்சை மூலம் கட்டி அகற்றப்பட்டுவிட்டால் தீபிகா முழுமையாக குணமடைவார் என்று மருத்துவர்கள் உறுதியளித்ததாக தீபிகா கணவர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நடிகை தீபிகா சசுரமா தொடரில் முக்கிய கதாபாத்திரத்தை நடித்தது மூலம் பிரபலமாக இருக்க தொடர்ந்து பல தொடர்களில் லீட் ரோலில் நடித்து வராங்க. இவங்க சில வருடங்களுக்கு முன்பு பாலிமர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான 3 முடிச்சு என்ற பெயரில் ஹிந்தியில் டப்பிங் செய்யப்பட்டு வெளியான சீரியலில் நடிச்சிருக்கிறாங்க. 3 முடிச்சு சீரியல் நடிகை என்றதுமே சன் தொலைக்காட்சியில் தற்போது ஒளிபரப்பாகும் 3 முடிச்சல் சீரியல் நடிகையான அந்த சீரியல் பிரியர்கள் கவலை அடைந்தாங்க. அதன் பின்பு தான் அந்த சீரியல் என்பது தெரிந்ததும் நிம்மதி அடைந்திருக்கிறாங்க. இருப்பினும் எந்த மொழி நடிகையாக இருந்தாலும் என்ன நோய் இருந்தாலும் தீபிகா குணமடைய வேண்டும் என கருத்துக்களை பகிர்ந்து வருகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும்.